இது மகிமை நேரம். ஆண்டவர் மூலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் நான் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்ற நாளிலே நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதிலே 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆபிராம் என்கிற தேவ மனிதர் அவர் கானான் என்கிற தேசத்திலே அவர் குடியிருக்கிறதை நாம் பார்த்தோம். ஆனால் அந்த தேசத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடினால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இங்கே ஆபிராம் தங்கியிருந்ததான அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டானது. ஆகவே ஆபிராம் எகிப்து தேசத்திற்கு அவர் புறப்பட்டு போகிறார். இங்கே ஒரு எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 11ஆம் வசனம், அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். 12ஆம் வசனம், எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி உன்னை கொன்று போட்டு, எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு தய உண்டாக்கும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இங்கே எகிப்துக்கு போயாச்சு ஆபிராம். அங்கே போகும்போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு, எகிப்தியர் என்னை கொண்டு ஒன்று உயிரோட வச்சுருவாங்க, நீ என்னுடைய மனைவி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்று ஒன்றை உயிரோட வச்சுருவாங்க. ஆகையால் நீ சகோதரின்னு சொல்லு, சகோதரின்னு சொல்லு, மனைவின்னு சொல்லாத சகோதரின்னு சொல்லு. அப்படி சொன்னால் உன்னால் எனக்கு தயை உண்டாகும், என்னை உயிரோட வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஆபிராம் இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். இங்கே பாருங்க, ஆபிராம் சொன்னபடி 14ஆம் வசனம், ஆபிராம் எகிப்தில் வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவென்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவனை கண்டு பார்வோனுக்கு முன்பதாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். பாருங்க, பார்வோனுடைய எகிப்துக்கு போனோடனே சாராய் மிகுந்த அழகு உள்ளவள்னு சொல்லி கண்டு அங்கே இருக்கிற பிரபுக்கள்லாம் பார்வோன்ட்ட போய் சொல்கிறாங்க, ஒரு அழகுள்ள ஸ்திரீ ஒருத்தை வந்திருக்கிறான்னு சொல்லி. உடனடியாக பார்வோனில் மன்னர் என்ன சொல்கிறாரு, பார்வோன் சொல்கிறாரு, அந்த ஸ்திரீயை நீ அரண்மனைக்கு கொண்டு வா, அரண்மனைக்கு கூட்டிட்டு வா, அரண்மனைக்கு கொண்டு வந்துரு. ஏன்னா அது ஒரு சகோதரி, அவருடைய மனைவியில் சகோதரி. ஆகவே நீ அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வா. அவங்க சொன்னபடி அரண்மனைக்கு கொண்டு போயாச்சு. சாராய் எகிப்தினுடைய பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறாள். அரண்மனையில் இருக்கிறதான சமயத்தில் இங்கே ஆபிரகாமுக்கு பார்வோன், எகிப்தினுடைய மன்னன் பார்வோன், அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கேளிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஒட்டகங்கள், நிறைய வெகுமானங்களை சாராய் நிமித்தம் ஆபிரகாமுக்கு மன்னனாயிருக்கிற, எகிப்தினுடைய மன்னனாயிருக்கிற பார்வோன் இங்கே கொடுக்கிறார். எல்லா வெகுமானங்களை பார்வோனிடத்திலிருந்து இங்கே ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் இங்கே பாருங்க, 17ஆம் வசனம் சொல்லுது, ஆபிராமனுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையினால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை நோக்கி, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவிக்காமல் போனதென்ன? ஒரு மகாவாதையினால கர்த்தர் வாதிக்கிறாரு பார்வோனுடைய குடும்பத்தை. உடனே பார்வோன் ஆபிராமை கூப்பிட்டு, ஏன் எனக்கு இப்படி பண்ண? மனைவின்னு ஏன் சொல்லலை, சகோதரின்னு ஏன் சொன்ன? அப்போ உங்கள் 19ஆம் வசனத்தில் ஆபிராம் இங்கே அதற்கு பார்வனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், அவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான்.
அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். பார்வோன் சொல்றாரு, ஏன் இப்படி பண்ண? ஆபிரகாம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் முதலே சொல்லி இருந்தா என்ன கொண்டு இருப்பாங்க. இவரே சொல்றார், சகோதரின்னு சொல்ல இல்லைன்னா என்ன கொண்டுருவாங்க. இங்க சகோதரின்னு சொல்ல நிமித்தம் பார்வோனுடைய அரண்மனைக்கு அவள் கொண்டு போகப்படுகிறாள். அதன் மூலம் ஆபிரகாமுக்கு இங்கே வெகுமதிகளை கர்த்தர் கொடுக்கிறார். வெகுமதிகளை கொடுக்கிற மட்டுமில்ல, ஆபிரகாம் யார் என்பதை எகிப்தினுடைய மன்னனாயிருக்கிற பார்வோனுக்கு இங்கே ஆண்டவர் தெரிவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்னால நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா போதும், இதே பார்வோன் எகிப்தை ஆளும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மீண்டும் போகிறார்கள். ஆபிரகாமுடைய பின் சந்ததியர் அங்கே போகிறார்கள். ஏன்? அந்த தேசத்துல கானான்ல பஞ்சம் உண்டானதுனால ரெண்டாவது அவங்க எகிப்துக்கு போறாங்க. அங்க போய் மீண்டும் அந்த தேசத்தில் அவர்கள் குடியேறுகிறார்கள். கடைசியில் ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வரும்போது பார்வோனுடைய எல்லாவற்றையும் அழித்து, அதாவது கிட்டத்தட்ட தலை குமாரன் வரைக்கும் அழித்து அதுக்கு பிறகுதான் இவங்க அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்தாங்க. இவங்க போய் சொல்றாங்க பார்வோன்ட்ட, எகிப்து அழிகிறது. அது மட்டும் இல்ல, எகிப்து ஆபிரகாமுக்கு மன்னிக்க வேண்டும், பார்வோன் ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள் ஒட்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்தான். அதே பார்வோன் பின்னால பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு பின்னால் இருந்த பார்வோன் பின்னால பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் திறந்து அந்த எகிப்திலிருந்து ஏராளமான வெகுமதிகள் இவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்குறாங்க, அதுதான் மக்கள் கொடுக்குறாங்க, வச்சுக்கோ, ஓடிருங்க, தேசத்தில் இருக்காத, எங்கள் தேசம் அழியுது புறப்பட்டு போ, என்ன வேணாலும் தர்றோம், என்ன வேணாலும் வாங்கிக்கோ, என்ன வேணாலும் கொடுக்குறோம். வேதம் சொல்லுது, எகிப்தியரை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த ஆபிரகாம் என்கிற தேவ மனுஷன் கீழ்ப்படிந்தது போல நம்மளும் கீழ்ப்படிஞ்சோம்னா கர்த்தர் நமக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ஆபிரகாம் அழைச்சாரு, ஆனா அவனை சொன்னபடி ஐஸ்வர்ய சம்பரணன் ஆக்கினார், பெரிய சீமானன் ஆக்கினார். ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்போது அங்கே போய் சொல்றாங்க, என் எஜமான் செல்வ சீமானாயிருக்கிறார், என் எஜமான் செல்வ சீமானாயிருக்கிறார். ஏராளமானது எஜமானுக்கு இருக்குது. அந்த அளவு கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஏன் இந்த ஆசீர்வாதம் வந்தது? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு, இல்லை இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கிரியை செய்ததற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் டு கமிட். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோமா? நம்ம ஆண்டவருக்கு பரிபூர்ணமா நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார், கமிட் பண்ணார், எல்லா காரியத்திலும் கமிட் பண்ணார், கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போனார். அது ஒரு பெரிய கமிட்மெண்ட். எல்லாத்துலேயும் ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒப்பு கொடுத்தல் இருக்குதா? யோசிக்கணும். ஆபிரகாம் ஆண்டவருக்கு தன்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்தார். நம்மை வணைவதற்கு, நம்மை உருவாக்குவதற்கு, நல்ல மனிதனாய் நம்மை மாற்றுவதற்கு, நல்ல கிறிஸ்தவ விசுவாசம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுவதற்கு, ஆண்டவர் நம்மை வணைவதற்கு, நம்மை உருவாக்குவதற்கு, நம்மை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சோம்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் உமக்கு ஒப்பு கொடுத்தார், உமக்கு அர்ப்பணித்தார். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு அர்ப்பணித்து உடைய பிள்ளைகளாய் வாழ உதவிச்சு. எங்களோடு கூட நீர் பேசுகிறீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.